அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, நமது ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். இந்த 3, 6 இடத்துக்கு சொந்தக்காரராகிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர உள்ளார். அப்போ கடக ராசி நம்ம ராசிக்கு 10ஆம் இடம். தொழிலில் ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். தொழிலால் ஒரு இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் நமக்கு ஆதாயமாக உண்டு. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த குரு பகவான் தனது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன வீட்டை பார்வை செய்கிறார். ஆக குரு பார்க்க கோடி நிவர்த்தி. தற்பொழுது சனி பகவான் நமது ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே உத்தியோகம் காரணமாக, அடுத்தது உடல் ரீதியாக பல உபாதைகளை சந்தித்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி, குரு பகவான் குரு பார்க்க கோடி நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆக குரு பகவான் தனது ராசியை மீன வீட்டை பார்ப்பதால் கண்டிப்பாக ஆரோக்கியம் கிட்டும், தொழிலால் லாபம் உண்டு, ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார், நோய் வழக்கு கடன் என்பது நிவர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 10ஆம் பாவத்தில் அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் 2ஆம் வீட்டை, தனது வருமானம் குடும்பம் அப்படிங்கிற வீட்டை பார்க்கறனால கண்டிப்பாக திடீரென்று திருமணங்கள் கைகூடும். தனது குடும்பத்தில் உறவில் ஒரு குழந்தை பிறப்பு ஏற்படும் என கடக மனைக்கு வருகிறார். கடகம் 4ஆம் வீடு, அப்போ தாய் வீடு. அப்போ கண்டிப்பாக தாய் வீடு, வண்டி, வாகனம், சுகம் இது சார்ந்த இடங்களிலெல்லாம் ஒரு லாபத்தை குரு பகவான் நமக்கு தருவதற்காகவே மிதுன ராசியிலிருந்து கடகமனைக்கு பெயர உள்ளார். தொழிலால் ஒரு மாற்றத்தை உறுதியாக தருவார். மறைந்த குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் 6, 3க்கு சொந்தக்காரனாகிய குரு பகவான் நமது ராசியில் என்ன பண்ண போகிறார்? 2ஆம் பாவகத்தை, 4ஆம் பாவகத்தை, 6ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 2ஆம் பாவகம் குடும்பம், வருமானம், அந்த இடத்தில் ஒரு மாற்றம் உண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க? வருமானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு லாபத்தை கொடுப்பார். இடமாற்றத்தின் மூலமாக ஒரு லாபம் உண்டு. 4ஆம் பாவகம் வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த இடங்களில் லாபம் உண்டு. இடம் வாங்குவாங்க. துலாம் ராசி அன்பர்கள் இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. வண்டி வாகன அபிவிருத்திகள் உண்டு. ஆரோக்கியம் பெருகும். 4ஆம் பாவகம் இல்லைங்களா? அப்போ 4ஆம் பாவகத்தை பார்க்குறார். 10ல் அமர்ந்து 4ஆம் பாவகத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக ஆரோக்கியம், தொழில், வருமானம் இது சார்ந்த இடங்களிலெல்லாம் லாபத்தை கொடுப்பார். அடுத்து 6ஆம் பாவகமாகிய மீன வீட்டையே பார்க்கிறார். 6ஆம் பாவகம் எதுங்க? நோயை கொடுக்கக்கூடியது, வழக்கு, கடன் இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்ன பண்ணும்? குரு பார்வையினால் நிவர்த்தியாகும். அடுத்தது சகோதர வகையில் இருக்கக்கூடிய நமது உடன்பிறப்புகள், துலாம் ராசி அன்பர்களின் உடன்பிறப்புகள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சுப விரயங்கள் உண்டு. ஏன்னா அது 4க்கு 3 6ஆம் பாவகம். ஆக சகோதர வகையில் திருமணங்கள் கைகூடும். சகோதர வகையில் உறவுகளுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதற்காகவே குரு பகவான் வருகிறார். இந்த குருவின் பயிற்சி நமக்கு லாபமே. ஆக துலாம் ராசி அன்பர்கள் குருவை வழிபாடு செய்யணும். சித்தர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக பெருகும். வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.